ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான மேட்டூர் பங்கேன் நம்பிக்கையாளர்களான சகோதர சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, பொது நன்மை உறுதி பூசல் வாங்குகின்ற பாசமான பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் எவ்வளவோ நல்லது செய்திருக்கிறார். அண்மையில் நான் எழுதிய அந்த பாடலில் நன்றி கூறி இப்படித்தான் நான் ஆண்டவரை புகழ்ந்தேன். என்னோடு இணைந்து எத்தனையோ பேர் புகழ்ந்தார்கள். இந்த பேரன்புக்கு என்ன கைமாறு செய்வேன்? எந்த நேரமும் உனது புகழ் பாடிடுவேன். தந்தையைப் போலவே காவலும் செய்தாய், தாயினைப் போலவே அன்பும் நீ செய்தாய். திருவாக்கால் நல்வழி தந்தாய். அவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம், இங்கே அதற்கு மரியாதை செலுத்தினோம். திருவாக்கால் நல்வழி தந்தாய், திரு உணவால் வாழ்வு தந்தாய். இன்றைக்கு புது நன்மை வாங்கப் போகிறீர்கள். அவருடைய உணவால் வாழ்வு கொடுக்கிறார். உடையும் உணவும் நிறைவாய் தந்தாய், அன்பு செய்யும் உள்ளங்கள் தந்தாய். ட்ரெஸ்ஸெல்லாம் சூப்பராக இருக்கு இல்லையா? அப்பா அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அன்பு செய்யும் உள்ளங்கள், உங்களுக்காக தியாக வாழ்க்கை வாழ்கின்ற பெற்றோர்கள், இன்னும் ஆசிரியர்கள், மற்ற உறவுகள். அருமையாக படிச்சிங்க இது வரைக்கும். தொடர்ந்து அது போல தான் பங்கெடுக்க போகிறீர்கள். அருமையாக பாடினீர்கள். திறமைகள் தந்து ஆசீர்வதித்தாய், உருவாக்கம் தந்து உயர வைத்தாய். ஒரு நாள் நல்லா படிக்க வச்சிருக்காங்க. இவ்வளவு திறமைகளை இந்த அருமையான பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இறைவா, அதற்கும் நன்றி. தனியாய் நின்றேன், துணையாய் வந்தாய். கலங்கி நின்றேன், கண்ணீரை துடைத்தாய். ஆண்டவர் தான் நமக்கு துணை. ஆண்டவர் தான் நம் அழுகையை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியவர். ஆண்டவர் தான் எல்லாம். நோய் எல்லாம் நீக்கி நலமே தந்தாய். எத்தனையோ தடவை சிக்காய் இருந்திருக்கிறோம். நானே கூட கொரோனாவில் செத்து போயிருக்கணும். கடவுள் மீண்டுமாக உயிரை கொடுத்தார். ஆக்சிடெண்ட்லாம் செத்து போயிருக்கணும், கடவுள் காப்பாற்றினார். நோயெல்லாம் நீக்கி நலமே தந்தாய். இப்போது நன்மை உதவி பூசலுக்கு முன்னாடி நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்தீங்க. பாவங்கள் மன்னித்து அமைதி தந்தாய். நிம்மதியே இல்லை. பாவங்கள் மன்னித்து அமைதி தந்தாய். எல்லாத்துக்கும் அன்பார்ந்த குழந்தைகளே, என் அன்பார்ந்த மற்ற சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றுக்கும் இடைவிடாமல் நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள். இன்னைக்கு பாருங்க பிள்ளைகளே, உங்களுக்கு முதல் 4 அருள் அடையாளங்கள் நிறைவு பெறுகின்றன. ஏற்கனவே இது போல் வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு தான் ஞானஸ்தானத்துக்கு திருமுழுக்குக்கு தூக்கிட்டு வந்தாங்க. உங்களுக்கே தெரியாது சில நேரத்தில். அப்போது நீங்கள் தான் சென்டர். ஆனால் நீங்கள் சென்டர்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கதாநாயகன் நாயகன்னு உங்களுக்கே தெரியாது. ஃபோட்டோவை பார்த்து தான் தெரியும். இன்றைக்கே நிறைய பேர் புது நன்மை வாங்க போகிறீர்கள். கிரேட்டஸ்ட் டே. அந்த காலத்தில் மாவீரன் நெப்போலியனை கேட்டாங்களாம், உன் வாழ்நாளிலே மறக்க முடியாத நாள் எது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், என்னுடைய புது நன்மை நாள் என்று சொன்னாராம். என்னுடைய புது நன்மை நாள் தான் என் வாழ்நாளிலே மறக்க முடியாத நாள் என்று. அப்புறம் பாருங்க, இன்றைக்கு அதன் வழியாக ஆண்டவர் தம்மையே முழுமையாக கொடுக்கிறார். எல்லாத்த விட பெரிய கிஃப்ட் என்ன? கடவுள் நம்மோடு பிரசன்னமாயிருப்பது. புனிதமிகு நற்கருணையை பொறுத்த மட்டில் நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய காரியம் இப்போ இருக்கிறத மாதிரி பக்தியோடு திருப்பலியிலே பங்கெடுப்பது.
தூய உள்ளத்தோடு அந்த நற்கருணை ஆண்டவரை வரவேற்பது, தாழ்ச்சியோடு மரியாதையோடு ஆண்டவரை ஆராதிப்பது, இது மூன்றையும் நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு நீங்கள் வரவேற்க போகிறீர்கள் இந்த அருள் அடையாளம். அடுத்தது பாருங்க, தூய ஆவியாரினுடைய கொடை. எல்லாம் கனிகள் எல்லாம் ஏற்கனவே திருமுழுக்கில் நீங்கள் பெற்றிருந்தாலும் இன்றைக்கு இந்த அருள் அடையாளத்தின் வழியாக நிறைவாக நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். முதல் 4 அருள் அடையாளங்கள் இன்றைக்கு நிறைவு பெறுகின்றன. பாருங்கள், உன்னதமான நாள். ஆண்டவரே, எங்கள் மேட்டோர் பங்கிருந்த அன்பான சிறுவர் சிறுமிகளுக்கு இந்த அருள் அடையாளங்களை தருகின்றீரே, நன்றி ஆண்டவரே என்று நாம் எல்லாரும் இன்றைக்கு நன்றி சொல்ல வேண்டும். மிகப்பெரிய கொடை, வேறு எதுவுமே அதற்கு ஈடு இணையாகாது என்பதை மறந்துவிடவே கூடாது. பாருங்கள், ஆண்டவர் வருகின்றார், புனிதமிகு நற்கருணையிலே வருகிறார், தம்முடைய தூய ஆவியால் வருகின்றார். இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. எப்போதும் நன்றி கூறி வாழ்வோம். எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் நாம் வெற்றி கொள்ள முடியும், நிறைவாக வாழ முடியும். நம்முடைய தாய் வீடான மோட்சத்துக்கு ஒரு நாள் சென்றடைய முடியும் ஆண்டவருடைய இத்தனை கொடைகளால் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைய இறைவாக்கு பகுதிகளினுடைய அடிப்படையில் இன்றைக்கு ஆண்டவர் சிறப்பாக இந்த அருமையான குழந்தைகளுக்கும் நம் எல்லாருக்கும் என்ன சொல்லுகின்றார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல்ல பாருங்க, திருத்தூதர் பணி அந்த 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அருமையாக படித்தாங்க பிள்ளைங்க. அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, சீடர்கள் எல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாரும் நம்முடைய கலக்கத்தினுடைய, அச்சத்தினுடைய, பயத்தினுடைய ஜெபிக்க வேண்டும். அன்றைக்கு மாதாவோடு ஒன்றிணைந்து ஜெபித்த சீடர்களை பின்பற்று ஜெபியுங்கள், ஆண்டவருடைய வல்லமையை பார்ப்பீர்கள். அன்னைக்கு என்ன நடந்தது? பலத்த காற்று, பேரிரைச்சல், தீ நாக்கு, தூய ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வந்தவுடனே என்ன நிகழ்கின்றது? பயம் இல்லை. தூய ஆவியை பெற்றவர்கள் பேசத் தொடங்குகிறார்கள். வாயிலே நுழையாத எத்தனையோ இனத்தாருடைய, நாட்டாருடைய பேர் அங்கே 14 இருக்கும் என்று நினைக்கிறேன். இவர்கள் பேசுகிற மொழியில ஒவ்வொருவரும் தாய்மொழியிலே கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, ஜெபியுங்கள். தூய ஆவியை நிறைவாக நீங்கள் பெற்றுக்கொண்டால் உங்கள் வீட்டார் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன்னு உனக்கு புரியவே இல்லையா? தாய்மொழியில் தான் பேசுகிறோம், தமிழ் தான் பேசுகிறோம். சில பேருக்கு புரியவே மாட்டேங்குது நம்ம பேசுறது. ஏனென்றால் தீய ஆவியால் பேசுகிறோம், தூய ஆவியால் பேசவில்லை. தூய ஆவியை நாம் பெற்றுக்கொண்டால் ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்வோம், ஒருவர் ஒருவரோடு பொறுமையாயிருப்போம், அக்கறையாயிருப்போம், தெளிவாக ஒருவர் ஒருவர் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வோம். பாருங்கள், அந்த தூய ஆவியால் ஒற்றுமை, அந்த தூய ஆவியால் நிகழ வேண்டியது ஒற்றுமை. பாருங்கள், இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார். நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும். காசு பணம் இருந்து என்ன பிரயோசனம்? மன்னிப்பு இல்லாமல், சண்டை போட்டுக்கிட்டு, சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம். அன்றைக்கு எல்லாரும் ஒன்றானார்கள். நம்முடைய நற்கருணை பலி புதன் வாங்க போறீங்க. பல கோதுமை மணி ஒன்றித்து ஒரு அப்பம் உருவாக்கப்படுகிறது. பல திராட்சை பழங்களிலிருந்து எடுத்த சாறு திராட்சை ரசமாகிறது. ஒவ்வொரு முறை நற்கருணை பலிக்கு வரும்போதும் ஒற்றுமை. நான் பூசைக்கு போகிறேன், பங்கெடுக்கிறேன், நன்மை வாங்குறேன் அப்படின்றாங்க சில பேர். வீட்டில் சண்டை, அண்ணங்கிட்ட பேசுறதில்லை, அப்பா கிட்ட பேசுறதில்லை, எவ்வளோ பேர்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறார்கள்.
இது நற்கருணை கொண்டாட்டத்திற்கு முரணானது, எதிரானது. ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதே போலத்தான் தூய ஆவி ஒற்றுமையின் ஆவி, எல்லாரும் ஒன்றாயிருக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு பாருங்க, 2வது வாசகம் பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து. ஏற்கனவே 2ஆம் அதிகாரத்திலும் இதை பற்றி தான் பேசுகிறார், 3ஆம் அதிகாரத்திலும் இதை பற்றி பேசுகிறார், 4ஆம் அதிகாரத்திலும் இதை பற்றி தான் பேசுகிறார். என்ன தெரியுமா? இயேசு துன்புற்றார், நீங்களும் துன்புறும் போது அஞ்சாதீர். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் சொல்வது, உங்கள் குடும்பத்தாருக்காக துன்புகிறீர்களா? துன்புற சக்தி கொடுப்பது புனிதமிகு நற்கருணை, தூய ஆவியானவர். அதுவும் என்னை கேட்டோம், தீமை செய்வதால் துன்புறுவதை விட நன்மை செய்தும் நீ துன்புற்றால் அதுதான் பெருமை என்று சொல்கிறார். தீமை செய்து அடி வாங்கிறதாங்க சில பேர் மாட்டிக்கிறாங்க. திருட, கொள்ளைக்காரன், கொலை பண்ணவன் துன்புற்றால் ஐயோ நான் பண்ண தண்டனைக்கு இப்படி துன்புறுகிறேன் என்றலாம். இல்லை, நீ நன்மை செய்தும் துன்புறு. 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், இயேசுவை பாருங்கள், அவர் உங்களுக்கு மாதிரி காட்டி சென்றார். அவர் வாயில் வன்முறை எதுவும் இல்லை, வஞ்சனை எதுவும் இல்லை, தீங்கே செய்யவில்லை. பல நேரங்களில் நீங்களும் நானும் இப்படி பேசிட்டியா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் பார், ஒரு வார்த்தை திட்டினியா 10 வார்த்தை திட்டணும். மற்றவங்க செய்யலாம். சிலுவையில் அறையப்பட்டவரில் நம்பிக்கை கொண்டு இருக்கிற நாம் அப்படி செய்யக்கூடாது. அந்த காலத்திலே திருவள்ளுவர் சொன்னார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். உனக்கு கெட்டது செஞ்சாலும், கெட்டது செய்தவங்க வெட்கப்படும் விதத்தில் அவர்களுக்கு நல்லது செய் என்று சொன்னார். இன்னைக்கு பாருங்க, மீண்டும் மீண்டும் சொல்றார், பொறுமையா இருங்க. பொறுமை இன்னொன்று முக்கியம். பல நேரங்களில் நாம் பொறுமை இல்லாமல் இருந்து விடுகிறோம். பொறுமை, பேதுரு மீண்டும் மீண்டும் சொல்றார், உங்கள் துன்பத்தில் பொறுமையாயிருங்கள். அதுவும் திருவள்ளுவர் சொன்னார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. பாருங்க, ஏர் ஓட்டும் போது அந்த ஏர் கலப்பையை அந்த நிலம் வந்து தாங்கிக் கொள்கிறது. அது போலதான் நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கை. நம்ம இகழ்ந்தாலா நாம் பொறுமையை காக்க வேண்டும். அதைத்தான் இன்னைக்கு சொல்றேன். இன்னொன்று, இந்த 2ஆம் வாசகத்தில் சொன்ன அந்த வார்த்தை, உங்களுக்கு எதிர்நோக்கு உண்டு. அதுக்கு முன்னே நம்பிக்கைன்னு சொன்னோம், இப்போ நம்பிக்கை எதிர்நோக்குன்றாங்க. விசுவாசத்தை நம்பிக்கைன்னு ஆக்கியாச்சு புது தமிழில். விசுவாசம், நம்பிக்கை, தேவசிநேகன்னு சொன்னோம். இப்போ நம்பிக்கை அப்படின்னு சொல்லி எப்போதும் அதை கொஞ்சம் மாற்றி எதிர்நோக்கு, பழைய நம்பிக்கை இப்போது எதிர்நோக்கு என்று ஆகிவிட்டது. பாருங்கள், 4 நற்செய்தியிலும் இந்த எதிர்நோக்கு, ஹோப் இல்லை. இப்போ ஆண்டவர் மரித்து உயிர்த்து விண்ணகம் சென்ற பிறகு நாம் எல்லாரும் விண்ணகத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். அதுதான் எதிர்நோக்கு. எதுக்குப்பா அப்படி பொறுமையாக இருக்கணும், எதுக்குப்பா துன்பப்படணும் என்றெல்லாம் நாம் கேட்கப்படுகின்ற போது நாம் அதற்கு காரணத்தை சொல்ல வேண்டுமா? இயேசு பிறந்தார், பாடுபட்டார், மரித்தார், உயிர்த்தார், விண்ணகம் சென்றார். நானும் விண்ணகத்தை நோக்கி வாழ்கிறேன் என்று மற்றவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டுமா? அது எடுத்து சொல்றது ஒரு பக்கம் இருக்க, என்ன சொல்லணும்? வித் ஜென்டில்னஸ், வித் ஸ்வீட்னஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் நம்ம விளக்கம் சொல்ல வேண்டுமாம். பாருங்க, கனிவோடு விளக்கம் சொல்லணுமா? இனிமையாக பேச வேண்டுமா? மரியாதையோடு பேச வேண்டுமா?
சில பேர் பேசுகிறாங்க, வாடா போடான், டிவியில் கூட கோபத்தோடு பேசுகிறார். நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது இனிமையாக பேசுங்கள். உங்கள் வீடுகளிலே பிரியமானவர்களே, தூய ஆவியை பெற்றுக்கொண்டார், புனித மிகு நற்கருணையை பெற்றுக்கொண்டார். அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டுமா? இனிமையாக பேச வேண்டும். அதுதான் பவுல் சொன்னார், எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் வாசிக்கிறோம், தீய சொல் எதுவும் உங்கள் வாய் நின்று வராதிருக்கட்டும், கேட்போருக்கு அருட்பயன் விளையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். நான் சரியான தானே சொல்கிறேன், உண்மையை தானே பேசுகிறேன்னு கத்தாத. நீ என்ன சொல்கிறாய் என்பது மட்டும் முக்கியமல்ல, அதை தாண்டி எவ்வாறு சொல்லுகிறாய். கனிவோடு பேசுங்கள், மரியாதையோடு பேசுங்கள். அதுவும் பெரியவர்களோடு பேசும்போது மரியாதையோடு பேசுங்கள். பொறுமையாக பேசாதீர்கள், குரலை உயர்த்தாதீர்கள். இன்னைக்கு பாருங்க, துன்புற பொறுமையாக இருக்க, இனிமையாக கனிவாக பேச திருமுழுக்கு பெற்ற, உறுதி பூசல் பெற்ற, நன்மை வாங்கிய அத்தனை பேரும் அழைக்கப்படுகிறார்கள். உலகம் அப்படி இருக்கலாம், நீ பேசாதே. இன்றைக்கே மன்னிப்பு கேள். உன் மனைவியிடம் கத்தியதற்காக, உன் கணவரிடம் எரிந்து விழுந்ததற்காக, உன் உறவுகளை காயப்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் பிரியமானவர்கள். ஏனென்றால் நாம் திருமுழுக்கு பெற்றவர்கள், நம்பிக்கையாளர்கள், விண்ணகத்தை எதிர்பார்த்திருப்பவர்கள், புனித மிகு நற்கருணையை பெற்றவர்கள், உறுதி பூசல் பெற்றவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறை இப்படித்தான் இருக்க வேண்டுமா? இன்னைக்கு பாருங்க, உறுதி பூசலுக்கு ஏற்றவாறு இந்த நாட்களில் எல்லாம் தூய ஆவியாரை பற்றித்தான் யோவான் நற்செய்தியிலிருந்து நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவருடைய அந்த பிரியாவிடை பேச்சில் தூய ஆவியாரை பற்றி எப்படியெல்லாம் பேசுகிறார் பாருங்கள். முதல்ல ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். I won't leave you orphans. நான் உங்களை விட்டு போக போகிறேன், உண்மைதான். என்னை சிலுவையிலிருந்து சித்திரவதை செய்யப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நான் கல்வாரி மலையில் உயிரை நீப்பேன், நீங்கள் பார்ப்பீர்கள். ஐயோ, எல்லாம் முடிஞ்சதுன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஒரு பக்கம் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் சொன்னது, இதோ எந்நாளும் உங்களோடு இருப்பேன் என்பது. இன்னொரு பக்கம் ஆண்டவர் சொல்கிறார், நான் இருப்பது ஒரு பக்கம் இருக்க, ஐ வில் கிவ் யூ த பாராக்ளீட், உங்களுக்கு ஒரு துணையாளரை நான் கொடுப்பேன். பாராக்ளீட் என்றால் கால் சம்ஒன் நியர் என்ற அர்த்தம் அந்த கிரேக்க வார்த்தைக்கு. பாரா காலேயன், நான் உங்களுக்கு துணையாளரை கொடுப்பேன், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களை நான் கொடுப்பேன், உங்களுக்கு பாதுகாப்பு தருபவரை நான் கொடுப்பேன். அந்த தூய ஆவியைத்தான் சிறப்பான விதத்தில் இப்போது நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். துணையாளர். நான் அவங்க கூட இருப்பேன். எத்தனையாவது தடவை நீங்கள் அழும்போது, பரவாயில்லம்மா நான் இங்கே தான் இருக்கேன், கவலைப்படாத. சின்ன பிள்ளையிலேருந்து அம்மா சொல்லியிருப்பாங்க, முக்கியமாக சொன்னாங்க தானே, கவலைப்படாத, நான் இங்கே தான் இருக்கேன், உன்னை விட்டுட்டு போகல. இயேசு சாமி சொல்கிறார், இன்னைக்கு தூய ஆவியானவர் சிறப்பான விதத்தில் நம்மோடு இருப்பாராம் பாருங்க. அடுத்தது அவர் என்ன சொல்லுவாராம், செய்வாராம், நமக்கு தேற்றரவு அளிப்பவர், ஆறுதல் கொடுப்பவர், கன்சோலர். நாம் அழும்போது, வேதனையில் வாடும்போது இந்த தூய ஆவியானவர் நமக்கு ஆறுதல் கொடுப்பவர். அடுத்ததாக அவர் நமக்காக பரிந்து பேசுபவர். ஐயோ, என் பிள்ளைய ஒன்றும் செய்யாதீங்க, டீச்சர்கிட்ட பரிந்து பேசுகிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பரிந்து பேசுகிறாங்க, தெரியாமல் செஞ்சுட்டு என் பிள்ளை
எப்படியாவது என் பிள்ளைக்கு இந்த ஸ்கூலில் இடம் கொடுங்க. எப்படி அம்மா பரிந்து பேசுகிறாங்க. நம்ம எல்லாருக்காகவும் பரிந்து பேசுகிறார். பக்கத்தில் இருப்பவர், ஆறுதல் அளிப்பவர், பரிந்து பேசுபவர். கடைசியாக அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் அறிவுறுத்துவார். உண்மையை ஆவியானவர். இன்னொரு பக்கம் நமக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்துவார். எதுவுமே புரியலையேன்னு சொல்கிறோம், படித்தா இனிமேல் நல்லா புரியும். விவிலியம் மட்டுமல்ல, பள்ளி பாடங்களும் நல்லா புரியும். தூய ஆவியானவரை இன்றைக்கு பெறுகிறீர்கள், எல்லாவற்றையும் அவர் நினைவூட்டுவார் என்று சொல்லியிருக்கிறது பார். இப்போ புது நன்மை வாங்க போகிறீங்க, உறுதி பூசல் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் நாம் இப்படிப்பட்ட ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம், இன்னொரு பக்கம் நான் பக்கத்தில் இருப்பேன் என்று பெற்றோருக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும். நான் காப்பாற்றுறேம்மா அவங்கள, தூய் ஆவி என்னோடு இருக்கிறார், நான் உங்களை காப்பாற்றுவேன். அம்மா கவலைப்படாதீங்க, என்னை பற்றி அதிகமாக நான் ஒரு நல்ல வாழ்க்கையை தேர்ந்து கொள்வேன் என்று ஆறுதல் அளிக்க வேண்டாம். நாம் காப்பாற்ற வேண்டும், உடன் இருக்க வேண்டும், ஆறுதல் அளிக்க வேண்டும். நாம் நம்மை சார்ந்தவர்களுக்காக பரிந்து பேச வேண்டாம். நீங்கள் மட்டுமல்ல, இங்கே இருக்கிற எல்லாரும் எத்தனை பேருக்காக நீங்கள் பரிந்து பேசுகிறீர்கள், எத்தனை பேருக்கு நம்பிக்கை கொடுக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம் எல்லாரையும் அழைக்கிறார் பாருங்கள். எப்போதும் உண்மை பேச வேண்டும். இதை விட இன்னும் சில பகுதி இந்த நற்செய்தி ஆரம்பிக்கும் போதும் முடியும் போதும் இப்படி தான் ஆரம்பிச்சது. ஒருவன் என்னை அன்பு செய்தால் என் வார்த்தைகளை கேட்பான், எனக்கு கீழ்ப்படிவான் சொல்கிறார். ஆரம்பிக்கும் போதும் அப்படி தான், முடியும் போதும் இப்படித்தான். ஒருவன் என்னை அன்பு செய்தான். நம்மெல்லாம் முதல்ல நற்செய்தியில் ஆண்டவர் தன்னை அன்பு செய்யும்படி கெஞ்சி கேட்கிறார், தாழ்ச்சியோடு கேட்கிறார். இது வரைக்கும் கடவுளை அன்பு செய்யுங்கள்னு சொன்னார், ஒருவரை அன்பு செய்யுங்கள்னு சொன்னார். என்ன அன்பு செய்யுங்கப்பான்னு இயேசு சாமி கெஞ்சி கேட்கிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, இயேசு சாமியை அன்பு செய்கிறீர்களா? அதை எப்படி வெளிப்படுத்தணுமா? அவருடைய வார்த்தையை கேட்கணும், கீழ்ப்படியணும். அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய வார்த்தையை கேட்காமல் இருந்து விடக்கூடாது. எவ்வளோ பேர் நான் கிறிஸ்தவன் சொல்கிறாங்க, பைபிளை பற்றி கவலையே இல்லை, கீழ்ப்படிவதே கிடையாது. அது உண்மையான அன்பு கிடையாது. இன்னொன்று, இன்றைய நற்செய்தி பகுதியில் பார்த்தேன், 7 வசனம், 7லையும் 7 முறை சொல்லியிருக்கு, என்னோடு இணைந்திருங்கள், என்னோடு என்னை விட்டு போயிடாதீங்க, என்னோடு நெருக்கமாக உறவு கொண்டிருங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆயர் இங்கே வந்ததன் நோக்கம் எல்லாரும் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். அவர் இல்லை என்றால் நமக்கு வாழ்வு கிடையாது. 7 தடவை இன்னைக்கு அந்த அர்த்தமுள்ள வார்த்தைகள் 7லும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பாருங்கள். பிரியமான புது நன்மை உறுதி பூசல் பிள்ளைகளை, ஆண்டவரோடு இணைந்திருங்கள், அவரை அன்பு செய்யுங்கள் என்று கெஞ்சி கேட்கின்றவரை அன்பு செய்யுங்கள். எப்படி? அவருக்கு கீழ்ப்படிவதன் வழியாக உங்கள் வாழ்வு சிறக்கட்டும். ஆண்டவர் எந்நாளும் உங்களோடு இருப்பாராக. நம் அன்பு தாய் விண்ணரசி, நமக்காக பரிந்து பேசுகின்ற தாய் நம்மோடு இருக்கிறார், நமக்கு ஆறுதல் அளிக்கிறார். உண்மையே விரும்பினார் அந்த தாய் உங்கள் எல்லாருக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுவாராக. இதோ என் உடல், இதோ என் இரத்தம் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். குருவானவர் இங்கே பலிப்பீடத்தின் அருகிலிருந்து சொல்லுகிறார். அந்த தாய் தான் முதல் சொல்ல முடியும். இயேசுவை சுட்டிக்காட்டி, இதோ என் உடல், இதோ என் இரத்தம் என்று. தூய ஆவியால்
அன்றைக்கு அந்த ஆவியானவர் அவரை நிரப்பினார். தூய ஆவியார் இயேசுவை பெற்றெடுத்தார். எவ்வாறு தூய ஆவி அவர் மீது இறங்கி வந்து இயேசு பிறந்தாரோ, தூய ஆவி அப்பத்தின் மீதும் ரசத்தின் மீதும் பலிபீடத்தின் மீது இறங்கி வந்து இயேசுவை பெற்றெடுக்க செய்து நம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. அந்த தாய் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக. இனிமையாக பேசினார், மரியாதையோடு பேசினார், இறைவனை புகழ்ந்தார், நல்லது செய்தார். அவரும் நமக்கு மாதிரிகை. அவருடைய பாதுகாவலில் நம் எல்லாரையும் ஒப்படைப்போம். ஆமென்.